Hey, spin steel ஆகுது guys. Hey everyone, welcome to my channel. நான் உங்க மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேடோட ஜேர்னின்றதே மெட்டல் சீரீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு குறைஞ்சதே இல்லை. அண்ட் இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் மீட்டியோ எல்ட்ராகோ. எஸ், லைட்னிங் எல்ட்ராகோவுக்கு அப்புறம் நம்ம டிராகன் எம்பரர் ரயூகா யூஸ் பண்ண பேப்ளேட் மெட்டல் மாஸ்டர் சீரீஸில். மெட்டல் சீரீஸ் பேப்ளேட்ஸ் பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த பேப்ளேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த மீட்டியோ எல்ட்ராகோ தான் அந்த ஸ்பின் ஸ்டீல் கிங் அப்படின்னு பேர் வாங்கின பேப்ளேட். அந்த ஆனிமேல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லா பேட்டிலுமே வந்துட்டு காமாக இருந்துட்டு லாஸ்ட்டாக அவன் அப்சர்வ் பண்ண எல்லா எனர்ஜியுமே ஆப்பனண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணி பேட்டில் எல்லாரையும் ஓட விட்டுருப்பான் நம்ம ரயூகா. அண்ட் எனக்கு எதுக்கடா லான்ச்சர்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஸ்பின்லாம் பண்ணி ஒரு பேட்டிலில் ஈஸியாக ஜெயிச்சிருப்பான். ஏன்னா மற்ற பேப்ளேட்ஸோட எனர்ஜியை இதை அப்சர்வ் பண்ணி இது ஸ்டாமினாவாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட். இந்த ஸ்பின் ஸ்டீல் கிமிக் வந்து அனிமேல மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லையுமே உண்டு. கேஷுவலாக இந்த மீட்டியோ எல்ட்ராகோ ஒரு ஸ்டெமினா பேப்ளேட்டோட ஸ்பின் பண்ணி விட்டோம்னா கம்ப்ளீட்டாக அதோட எனர்ஜி ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஸ்பின் ஆகிலாம் வின் பண்ணும். ஸோ அவ்வளோ ஒரு அமேசிங்கான பேப்ளேட், ஒரு மெட்டல் சீரீஸ்லேயே ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண பேப்ளேட். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேடை BladeKingBase.comல தான் வாங்கினேன். எஸ், இட் இஸ் a ரெப்ளிகா பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டக்கரா டோமியோட மேனுஃபேக்சரிங் எல்லாம் இப்போ ஸ்டாப்டு. நீங்கள் ஒரிஜினல் வாங்கினோன்னா யூஸ்டு கண்டிஷனாக தான் வாங்க முடியும். உங்களுக்கே தெரியும் பேப்ளேட்லாம் ஒரு அசெட்டாக மாறிடுச்சு. யூஸ்டு பேப்ளேட்ஸ் எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக வித்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நான் இந்த BladeKingBaseன்றவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அண்ட் இவங்களோட பேப்ளேட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறைய பேப்ளேட்ஸ்க்கு ரிவ்யூலாம் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பேப்ளேட்டுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா நான் ஒரு ரயூகா ஃபேன், எல்ட்ராகோ ஃபேன் அண்ட் இந்த மீட்டியோ எல்ட்ராகோவோட வெறித்தனமான ஒரு ஃபேனு. என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் இது என்னால் வாங்க முடியல. ஸோ இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை அவுட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த மீட்டியோ எல்ட்ராகோட இமேஜ்லாம் அனுப்பிச்சிட்டு சேம் பார்ட்ஸ் ஆஸ் ஒரிஜினல் அந்த மாதிரிலாம் போட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க BladeKingBaseல. ஸோ நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ். BladeKingBase அவங்களோட பிராண்டிங் இருக்குது, ஃப்ளேம் பிராண்ட். ஸோ இவங்க கொடுக்குற எல்லாமே ஃப்ளேம் பிராண்டோட பேப்ளேட்ஸ் தான். நான் பாக்ஸை ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ இவங்களோட லான்ச்சர், ஆக்சசரிஸ், பேஸ் ஸ்டேடியம், பேப்ளேட்ஸ், இவங்களோட ப்ராடக்ட் கேட்லாக்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், நான் வந்து இந்த பேப்ளேட்டை ஸ்ட்ரிங் லான்ச்சரோட ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த பேப்ளேட் இஸ் தேர் அண்ட் ஸ்ட்ரிங் லான்ச்சர். ஸோ இவங்க வந்து எல்ஆர் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று தான் இருந்தது. ஸோ நான் இந்த மீட்டியோ எல்ட்ராகோ போடும்போது எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருந்தேன். எனக்கு அந்த லான்ச்சர் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. டென்ஷனும் கரெக்டாக இருக்குது. எல்ஆர் லான்ச்சர் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஸோ வாங்க பேப்ளேட்டுக்கு போயிடலாம். வா, சூப்பர். ஸோ 1 by 1 எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மீட்டியோ எல்ட்ராகோட ஸ்டிக்கர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேப்ளேட் இட்செல்ஃப். டேய், எனக்கு இந்த கவர்லேயே கண்ணில் ஒன்று பட்டிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு அது வருவோம். அதுக்கு பேயோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்கள்ட்ட நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலுமே 2 ஸ்பின் ட்ராக்கும் 2 டிப்பும் கொடுப்பாங்க. ஸோ மீட்டியோ எல்ட்ராகோவோட ஸ்பின் ட்ராக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இதோட டிப்பு எப்போவுமே அந்த 2த்தில் ஒன்று மேட்ச் ஆகும், இன்னொன்று ரேண்டமாக கொடுப்பாங்க. ஸோ ஓகே, டிப்பும் ஸ்பின் ட்ராக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பேகாசஸோட ரப்பர் ஃப்ளாட் டிப் கொடுத்துருக்காங்க ஸ்டார் பேட்டர்னில். நைஸ், சூப்பர். ஸோ இந்த 2 ஸ்பின் ட்ராக் 2 டிப் கொடுக்கறது நல்லது தான். பட் எல்ட்ராகோவுக்கு இந்த ரப்பர் டிப் வந்தது செம காமெடியாக இருக்குது. ஸோ இது நான் சைடில் வைக்கிற இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பேப்ளேடு மீட்டியோ எல்ட்ராகோவோட ட்ரேட்மார்க்கே அந்த ரப்பர் எனர்ஜி ரிங்னா. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு நம்ம பேப்ளேட்டோட எனர்ஜி ரிங்கில் ரப்பரே இல்லைன்ட்டு. வெளியே எடுக்கிறேன் நான். ஓகே, மீட்டியோ எல்ட்ராகோவோட ஃபேஸ் போல்ட் செம்மையாக இருக்குது. எனர்ஜி ரிங்கு சேம் பார்ட்ஸுன்னு போட்டாங்களே,
சேம் பார்ட்ஸுன்னு அந்த ரப்பர் இந்த பார்ட்ஸ்லலாம் பிளாஸ்டிக் கொஞ்சம் பல்ஜப் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த பிளாஸ்டிக் இருக்கிற இடத்துல அந்த ரெட் பெயிண்ட் கூட கரெக்டாக இல்லை. இங்கே பாருங்கள், அந்த பெயிண்டெல்லாம் ஸ்பில் ஓவர் ஆகிருக்கு. கைஸ் இது ஒரு பிக் எல் தான் நம்ம எல்ட்ராகோக்கு. சுத்தமாக ஒரு ஃபிட் ஃபினிஷே இல்லை. ட்ரூலி அன்எக்ஸ்பெக்டட். ஒரு எல்ட்ராகோ ஃபேனாக எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. ஃபியூஷன் வீல் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கோல்டு அண்டு சில்வர் காம்போவில் அண்ட் ஹெவியாக இருக்குது. மெட்டல் பார்ட் இஸ் ஓகே. மெட்டல் டிப், ஸ்பின் ட்ராக், ஃபேஸ் போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மீட்டி எல்ட்ராகோவோட அந்த கோர் விஷயமே அந்த ரப்பர் இருக்கிற எனர்ஜி ரிங் தான். அது இல்லை. சரி, ஓகே, இது ரெப்ளிகா பேப்ளேட் தான், அண்டர்ஸ்டாண்டபிள். அட்லீஸ்ட் அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸில் இருக்கிற பெயிண்டிங்காவது பர்ஃபெக்டாக இருந்திருக்கலாம். ஃபுல்லாக ஸ்பில் ஓவர் ஆகிருக்கு. எனக்கு அந்த எனர்ஜி ரிங் பார்க்கும்போதே ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆஸ் எல்ட்ராகோ ஃபேன் இட் ஹர்ட்ஸ். பட் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் ஜென்யூனாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ உடனே நான் வந்து நம்ம மீட்டி எல்ட்ராகோவை அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், மீட்டி எல்ட்ராகோ ரெடி ஆகிடுச்சு. என்னதான் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் அக்ரிலிக் பெயிண்ட்டு. ஏன்னா இந்த ரெட் பெயிண்ட் இல்லாமல் என்னோடய மீட்டி எல்ட்ராகோ ரெடி ஆகாது. அவங்க பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பில்லோவர் பெயிண்ட்டுக்கும் அந்த ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் இல்லாத ஒரு லுக் கொடுக்கறதுக்காக. ஸோ நம்ம கைவண்ணத்தெல்லாம் கொஞ்சம் காமிச்சு மீட்டி எல்ட்ராகோவை பெயிண்ட் அடிச்சு முட்டிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா, இப்போ தான்டா மீட்டி எல்ட்ராகோ பார்க்குற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்குடா. சுற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து அப்சார்ப் மோடில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ டிப்பு, ஸ்பின் ட்ராக் எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஓகேடா, மீட்டி எல்ட்ராகோ தான்டா நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபைனலாக என்கிட்ட ஒரு லுக் இருக்குது. நான் வந்து லைட்னிங் எல்ட்ராகோ பேரலாக காமிக்கிறேன். ஸோ இது லைட்னிங் எல்ட்ராகோ. இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒரிஜினலுக்கும் இதுக்கும். பட் இதில் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து இந்த பேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை பார்க்கவே முடியல. ஸோ நான் உடனே பண்ண வேலை அந்த பெயிண்ட் எடுத்து அடிக்கிறது தான். ஸோ அடித்து முடித்தோடனே பார்க்க நல்லா இருக்குது. ஒரு டெஸ்ட்டு ஸ்பின் பண்ணலாம், எப்படி ஸ்பின் ஆகுதுன்னு. 3 2 1 எடுத்து போடு போடு. சுற்றுறதுக்கெலாம் குறவே இல்லை. ஏன்னா அந்த டிப்பு, ஸ்பின் ட்ராக்கு, மற்ற எல்லா பார்ட்ஸுமே ஒரிஜினல் இது மாதிரியே தான் இருந்தது. ஸ்பின்னெல்லாம் மீட்டியோ மாதிரி தான் இருக்குது. அப்பா, அந்த பெயிண்ட் அடிச்ச அப்புறம் தான் அந்த ரெட்டு கலர் ட்ரெயிலு, அந்த கோல்டு பெயிண்ட்டு, ஃபேஸ் போல்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது மீட்டியோ எல்ட்ராகோ மாதிரி. எப்பா, இப்போ தான்டா பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஸ்பின்னெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்பால் ஃபேமஸ் ஆனதே அந்த ஸ்பின் ஸ்டீல் மேட்டரில் தானே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பின் ஸ்டீலையும் டெஸ்ட் பண்ணிடலாம் கையோட. ஸ்பின் ஸ்டீலுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ட்விஸ்டட் டெம்போ. நம்ம ஸ்பின் ஸ்டீல் டெஸ்ட்டை ட்விஸ்டட் டெம்போ வச்சு பண்ணலாம். ஏன்னா அவன் கில்லி மாதிரி சுற்றுவான் நின்ன இடத்துல. அண்ட் ட்விஸ்டட் டெம்போவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, டெம்போ செட்டில் ஆகிட்டான். அப்படியே கூட நம்ம எல்ட்ராகோ விடுவோம். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை இது வந்து அப்சார்ப்லாம் ஆகுமான்ட்டு பார்ப்போம். டேய் கைஸ், அப்சார்ப் ஆகுது கைஸ். என்னடா சுற்றிட்டே இருக்கான். டேய், அட்டாக் பண்ணுறான்டா. மீட்டி எல்ட்ராகோ வேலை செய்யுதுடா. பேட்டில் வேணால் தோக்கலாம். ஓகே, பேட்டில் தோற்றுருக்கு. அப்சர்வ் ஆகுது கைஸ். ஒன்ஸ் மோர் போகலாம். ஸ்பின் ஸ்டீல் ஆகுது கைஸ். அந்த பிளாஸ்டிக் பார்ட்டில் படும்போது அந்த மெட்டல் சவுண்ட் மஃபில்டாக இருக்கிற டைம்லலாம் அந்த பிளாஸ்டிக் பார்ட்டில் பட்டு கெயின் ஆகுது ஆக்சுவலாக. அட்டாக் பண்ணுறான்டா. வாவ், மீட்டி எல்ட்ராகோ இஸ் ஒர்க்கிங். ஓகே, பேட்டிலில் தோற்றுருக்கு. பட் டெம்போக்கு டஃப்பு கொடுத்து இந்த பேப்ளேட் இவ்வளோ ஃபைட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்பா, ஃபைனலி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பை த வே கைஸ், நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியமை BladeKingBase.com தான் வாங்கினேன். ஸோ எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மீட்டி எல்ட்ராகோ சர்ப்ரைஸ்ரா. ஆனால் நீ கடைசியில் வந்து கிளச் பண்ணிட்டடா.
ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்டு சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட். பை பை.